பல பேருடைய ஒரு பிரச்சனை என்னென்னா, லட்சியம் என்னங்கிறதுல ஒரு தெளிவு இல்லாதது. என்ன செய்யணும் நம்ம அப்படிங்கிறதே புரியாத நிலையில் இருக்கும்போது மைண்டு ஒரு ஃபோக்கஸ் இருக்காது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நான் பண்ணணுங்கிறது ரொம்ப பெரிய ஆசை இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் பிஹெச்டி பண்ணணும், எம்பிஏ பண்ணணும், ஆனால் என்ன படிக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சிலர் நான் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறது, எந்த லைனில் போகிறதுன்னு தெரியல. அதே இன்னொன்று சில பேர் சொல்லுவாங்க, நிறைய ட்ராவல் பண்ணணும், பல ஊர்களை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் இதை எப்படி ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ஆசைகள் அப்படிங்கிற லட்சியம் கூட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதெல்லாமே அந்த ஆசைகளுங்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. லட்சியம்னு நம்ம எதை சொல்லுவோன்னா, இந்த ஆசை ஒரு தீவிரம் அடைந்து நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அது லட்சியமாக மாற முடியும். இப்போ இந்த மாதிரி சில ஆசைகள் நம்ம மைண்டில் இருக்குது, ஆனால் அதில் தெளிவில்லைன்னா நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஈஸி. நீங்கள் டெய்லி ஆல்ஃபா தியானம் தெரிஞ்சால் பிரச்சனையே இல்லை, அந்த நிலைக்கு போயிடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் உட்காந்து நிறைய மூச்சு எடுத்து விடுங்க. நல்லா டீப் ப்ரீதிங் பண்ணிங்கன்னா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது மூளையின் வேகம் குறையும். அதிகாலை நேரம் எழுந்த உடனே பண்ணிங்கன்னா, பல் தேய்ச்சி முகம் கழுவிட்டு உட்காந்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம நாளை துவக்கிட்டாலே நிறைய பிரச்சனைகள் மனசுக்குள்ளே வந்துடும், நிம்மதியாக நம்ம பண்ண முடியாது. காலையில் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. அந்த மாதிரி சில மூச்சுகள் எடுத்து விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்கள் மூளையின் வேகம் ஆல்ஃபா நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ஃபா நிலை தெரிஞ்சவங்க கரெக்டாக அந்த நிலைக்கு போகலாம், மற்றவர்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ அந்த ரிலாக்ஸ் பண்ண நேரத்தில் உங்களுடைய ஆழ்மனம் நிச்சயமாக திறக்கும். ஆல்ஃபா நிலையில் ஆழ்மனம் திறக்கும், அதில் சந்தேகம் இல்லை. இப்போ அந்த நிலையில் நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டுக்குங்க, நான் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடு, வாட் ஷுட் ஐ டூ, ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி மனசில் வரும். இது ஒரு நாளில் வராது. இதை நீங்கள் தினமும் அந்த சின்ன தியானம் மாதிரி அதை பண்ணி நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஃப்ளாஷ் மாதிரி சில பேருக்கு இன்ட்யூட்டிவாக தோணும், இப்படி பண்ணலாமேன்னு தோணும் இல்லையா? தினமும் கேட்க கேட்க உங்கள் மனசில் ஒரு கிளாரிட்டி வந்துடும், இதுதான் நான் பண்ணணும், இதுதான் எனக்கு சரின்னு தோணும். அது மாதிரி இன்ட்யூஷனுங்கிறது அதை உள்ளுணர்வு நமக்கு சொல்லும். அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பே இருக்காது. அழகாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும். செஞ்சு பாருங்கள்.